ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவிலும் பிரம்மன் கோவிலும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சிறுகனூர் பக்கத்தில் திருப்பட்டூரில் தான் இந்த கோவில் இருக்குது. காசி விஸ்வநாதர் கோவில் சிவன் கோவில். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய ஒரு பழமையான ஒரு கோவில் தான் இந்த சிவன் கோவில். ஸோ இந்த கோவில் போனதுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே விநாயகருக்கு விளக்கு போடுற மாதிரி முன்னாடியே விநாயகர் இருப்பார். அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது குளம் இருக்கும். ஸோ குளத்தில் நிறையவே நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய நீர் இருந்துச்சு. அங்கே மீன்களுக்கு பொறி போடுறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஸோ மீன்களுக்கு இங்கே இருக்கிற குளத்தில் நம்ம பொறி போட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் பொறி பாக்கெட் வாங்கிட்டு இந்த குளத்தில் போடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்ளே இங்கே சிவபெருமான் காசி விஸ்வநாதரும் இறைவி பார்த்திங்கன்னா காசி விஷாலாட்சி அம்மனும் தான் இங்கே இருக்காங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வியாக்கிரபாத முனிவரோட ஜீவ சமாதி இருக்குது. ஸோ வியாக்கிரபாத முனிவர் அப்படின்னா புலிக்கால் சித்தர், புலிக்கால் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஜீவ சமாதி முன்னாடியே இருக்குது. ஸோ அந்த புலிக்கால் முனிவர் இங்கே தான் ஜீவ சமாதியாக ஐக்கியமானதாக புராணங்களில் சொல்கிறாங்க. ஸோ இது இந்த குளம் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் புலிப்பாய்ச்சி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீர்த்தம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த வியாக்கிரபாத முனிவர் பார்த்திங்கன்னா இவர் புலி கால்களை உடையவராக இருப்பார். ஸோ அதனால தான் இவருக்கு புலிக்கால் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்னென்னா ஒரு நாள் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு போகும்போது இங்கே இருக்கிற நீர் எல்லாமே வற்றி போயிடுச்சு. அதனால் பூஜைக்கு தேவையான நீர் அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் இருந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்திரன் இந்த திருவானை காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரருக்கு பூஜை பண்ணுறது தினசரி வழக்கமாகவே வச்சுருந்தார். அப்படி அவர் பூஜை பண்ண போகும்போது அவர்கிட்ட போய் இவர் கொஞ்சம் நீர் கேட்பார். அந்த வெள்ளை யானை மீது தான் இந்திரன் வருவார். ஸோ அதனால் அந்த வெள்ளை யானைக்கிட்ட போய் இவர் கொஞ்சம் எனக்கு பூஜைக்கு நீர் தேவை சிவ பூஜைக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த வெள்ளை யானை என்ன பண்ணுது அப்படின்னா மறுத்துடுது. உடனே இவருக்கு ரொம்ப கோபமாகி அந்த புலி கால்களுடைய அந்த நகத்தை கோபத்தில் கீழே தரையில் கீறுறாரு. அந்த இடத்துலேருந்து இங்கே இறங்கி கீழேருந்து கங்கை நீர் வரும். ஸோ அந்த நீரை வச்சு தான் பூஜை பண்ணுவார். ஸோ அதனால தான் இந்த ஊர் ரொம்பவே பிரசித்தி பெற்று இந்த புலிப்பாய்ச்சி தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த முனிவர் கொண்டு வந்த தீர்த்தமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலை சுற்றி துர்க்கையம்மன், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், வலம்புரி விநாயகர் ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. இந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் விஸ்வநாதரை சூரிய பகவான் தினசரி வழிபடுறதா சொல்கிறாங்க. சூரியனோட ஒளி பார்த்திங்கன்னா டைரெக்டாக காசி விஸ்வநாதர் மேலே விழும் காலை நேரத்தில். இதனால் நவகிரகத்துக்கு அதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் தரிசிக்கிறதுனால இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வெளியவே ஒரு நாகப்புத்து இருக்குது. ஸோ இந்த நாகப்புத்துக்கிட்ட நம்ம நாகதோஷங்கள் இல்லை நாகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் சரியாக போயிடும். திருப்பட்டூர் பிரம்மன் கோவில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருப்பட்டூர் பிரம்மன் கோவில் போகிறதுக்கு முன்னாடியே காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா போகிறது இன்னுமே சிறப்பான ஒன்று. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆட்டோ இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ ஏறினீங்கன்னா உங்களுக்கு பிரம்மன் கோவில்கிட்டே நிப்பாட்டுவாங்க. ஸோ இங்கே பிரம்மன் கோவில் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே ஃபேமஸ் திருப்பட்டூரில். இங்கே பிரம்மபுரீஸ்வரர் தான் இருப்பார் சிவபெருமான். இந்த கோவில் எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மர் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். பிரம்மன் தான் உயிர்களை படைக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம தான் உயிர்கள் எல்லாத்தையுமே படைக்கிறோம், ஸோ நம்ம தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவர், நம்ம தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவர்கிட்ட வருது. ஸோ இந்த அகங்காரத்தினால என்ன ஆகுது அப்படின்னா சிவபெருமான்கிட்டே போய் இவர் வாதாடுறாரு. நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், நான் தான் உயிர்கள் எல்லாம் படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே சிவபெருமானுக்கு கோபம்
அவரோட 5வது முகத்தை கொய்து இவருக்கு சாபமிட்டுறாங்க. சாபமிட்டது மட்டும் இல்லாமல் இவர் செய்யக்கூடிய அந்த தொழிலையும் இவர்கிட்டேருந்து எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் பிரம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த படைக்கக்கூடிய தொழிலும் அவரை விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு சிவன் கோவிலாக போயிட்டு செஞ்ச தப்புக்கான தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு கோவிலாக வந்து இவர் போகிறாரு. அப்படி போகும்போது இந்த கோவிலில் தான் திருப்பட்டூர் சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கோவிலில் தான் பிரம்மனுக்கு வந்து சாப விமோசனம் கிடைத்து மறுபடியும் அவரோட தொழில் வந்து கைக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் சிவபெருமான் வந்து பிரம்மனுடைய தலையெழுத்து மறுபடியுமே அவருக்கு வந்து திருப்பி எழுதப்பட்ட ஒரு கோவிலாக இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி அவங்க தலையெழுத்து மாற்றப்படும், அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோவில் நிறைய பக்தர்கள் வராங்க. இங்கே வந்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணுறது மூலமாக நம்ம தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இது கோயிலுடைய நந்தவனம். ஸோ நந்தவனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பெரிய இடமா தான் இருந்துச்சு ஃபுல்லாக. நான் ஓரளவு வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த நந்தவனம்குள்ளேயுமே அங்கங்கே ஒவ்வொரு சிவலிங்கம், நந்தீஸ்வரர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே சின்ன சின்ன கோவிலும் இருந்தது. ஸோ இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே இந்த கோயிலுக்கு ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டெம்பிள் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.